அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரேஷன் கடையில் கொடுக்குற வேஸ்ட்டியை வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மணியை சேவ் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் வந்துட்டு அந்த வேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்க ஒரு கிளாத்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வளையல் எடுத்திருக்கேன். விண்டோ இருக்கு இல்லையா, நம்ம விண்டோ ஸ்க்ரீன் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு விண்டோவோட நீளம் மற்றும் அகலம் அது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி டேப்பால் அளவு எடுத்து வச்சுக்கிறீங்க. நான் அது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி தைச்சதில் மிச்சம் இருந்துச்சு, அந்த துணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த துணியை எடுத்து வச்சுட்டு ஸோ அதோட நீளத்து அளவுக்கு நான் அந்த துணியை எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குறத நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த கிளாத் அப்படின்னு தான் இல்லை, வேஸ்ட்டாக எந்த கிளாத் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்குங்க. என்கிட்ட இந்த கிளாத் இருந்துச்சு, ஸோ நான் இந்த கிளாத்தை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ அந்த பீசஸ் எல்லாம் நான் நறுக்கி சரி பண்ணி எடுத்துக்கிட்டு அகலம் வந்துட்டு நான் ஒரு 10 இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம். நீளம் வந்துட்டு நம்ம விண்டோவோட நீளம் எடுத்தோம் இல்லையா, அதே அகலம் தான். அகலம் வந்துட்டு நம்ம விண்டோவோட அகலம் எடுத்தோம் இல்லையா, அதே அகலம் தான். நீளம் வந்துட்டு 10 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் உயரம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட் எடுத்து இந்த மாதிரி அதோட ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் பண்ண வேணாம். அந்த பிளேட்டோட ஆஃப் மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி ஆஃபாக ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. ஒரு பிளேட் வச்சுட்டு அது ஒரு ஆஃப் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இடைவெளி விட்டு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி ஃபுல் நீளத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. அந்த ரவுண்டு மட்டும் கட் பண்ணணும். ஸோ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணணும். இந்த நடுவில் ஒரு பீசஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட்டடமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் லைனிங், அதுலேயே நம்ம வேஷ்டிலேயே துணி இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது துணி இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் போட்டுக்குங்க. இந்த மாதிரி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் வரல அப்படின்னா அப்படியே அதுக்கு மேலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஆரம்பத்துல நீங்க வந்துட்டு ஸ்டிச் உங்க வீட்டுக்கே போடுறது தான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் 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 பெட்டரா இல்ல அப்படின்னா கூட போக போக உங்களுக்கு வந்துட்டு சரியா வந்துரும். ஸோ நீங்க வந்துட்டு பயப்படாம எதையுமே நினைக்காம ஸ்டிச் பண்றத நீங்க பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பல ஐடியாஸ் தோணும். ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வந்துட்டு இது இப்படி ஸ்டிச் பண்ணணும், இது இப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறத விட உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாடலேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்குன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஐடியா படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக உள்ள துணியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம வந்துட்டு திருப்போம் இல்லையா? திருப்ப போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், திருப்ப முடியாது. எக்ஸஸாக இருக்க எல்லா பீசஸையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். என் விண்டோட அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டோட விண்டோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க. கொஞ்சம் பெரிய விண்டோவாக இருந்துச்சு அப்படின்னா லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? திருப்ப போகும்போது இந்த மாதிரி அந்த தையலோட ஒட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பையில் ஈஸியாக திருப்ப முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் வெட்டி விட்டுக்கிறங்க. வெட்டி விட்டுட்டு இப்படியே திருப்புங்க. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு தையல்லாம் போட வேணாம். ஜஸ்ட் அயர்ன் பண்ணி மட்டும் விடுங்க. இல்லைனாலும் உங்களுக்கு நேரா திருப்பி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் நீட்டாக இல்லை அப்படின்னா அதை மட்டும் அயர்ன் பண்ணி மட்டும் விடுங்க. திருப்பி எடுத்துட்டு அந்த துணி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு உள்பக்கமாக தச்சு விட்டுறலாம். 2 மடக்கு மடக்கியிருக்கிறேன். ஸோ அந்த வந்து பிசுறுலாம் தெரியாத அளவுக்கு 2 மடக்கு மடக்கி இப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விண்டோவுக்கு அளவு எடுத்தோம் இல்லையா? எக்ஸஸாக 1 இன்ச் எடுத்திருந்தோம். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி பிசுறு 2 ஓரத்தையும் மடக்கி அடிக்கிறதுக்காக நான் அந்த கரை உள்ள பக்கெட்டு எடுத்ததுனால நான் லென்த்தில் வந்துட்டு நான் மடக்கி அடிக்கலை. ஸோ எனக்கு கரை இருக்கு இல்லையா? அதனால் நான் வந்துட்டு மடக்கி அடிக்கலை. நீங்களும் இந்த கரை உள்ள பக்கெட்டே எடுங்க. அப்போ உங்களுக்கு மடக்கி அடிக்க வேணாம். நம்ம அடித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு 2 கரையுமே வந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் 2 கரை பக்கட்டுமே எடுத்ததுனால நீங்கள் ஒரு கரை தான் வருது அப்படின்னா ஒரு கரையை வந்துட்டு நீங்கள் மடக்கி அடிச்சுக்கிருங்க. ஆனால் கீழ் பக்கம் வந்துட்டு கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அதை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த ரவுண்டு ஷேஃப் வேறு துணியில் தைச்சோம் இல்லையா? அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி ஃபுல்லாக நெட்டாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கொக்கி தைக்க போகிறோம். கொக்கிக்கு தான் நான் வந்துட்டு வளையல் எடுத்திருக்கேன். அதுக்காக குட்டி நாட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு துணி எடுத்து சின்னதாக மடக்கி குட்டி நாட்டு வந்துட்டு தைக்க போகிறோம்.
இந்த மாதிரி மடக்கி அப்படியே நெட்டாக ஒரு நாட்டு தைச்சிக்கிறேங்க. நிறையா வேணும், வலை விட்டு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வளையல் வந்துட்டு நிறையா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2 இடத்துல மட்டும் மாட்டினா போதும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா 2 இடத்துல மட்டும் 2 வளையல் மட்டும் வந்து நீங்கள் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறங்க. உங்கள் சாய்ஸை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்துட்டு 3 வைக்கிறேன். நடுவில் 1, அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டில் 1, லாஸ்ட்டில் 1, அந்த மாதிரி 3 நான் வைக்கிறேன். ஸோ வளையல் வைக்க போகும்போது இந்த மாதிரி கரையை வந்து இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு தையல் போட்டுக்கிறங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வளையலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்பக்கம் ஒரு தையல் போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி வளையலை உள்ளே விட்டுட்டு பின்பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கிறங்க. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில்வர் மாதிரி இருக்கிற வளையல் இருந்துச்சு, ஸோ அதையே நான் எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள்கிட்ட ஒரு கலர்ஃபுல்லான வளையல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கிறங்க, நல்லாயிருக்கும் இன்னுமே. பின்பக்கமாக மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுக்கிறங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா பக்கத்தில் அப்படியே வச்சு ஒவ்வொரு அந்த ரவுண்டு சேஃப் இருக்கு இல்லையா, அந்த சேஃபுக்கு வச்சு நீங்கள் வந்துட்டு வளையலை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த விண்டோ ஸ்க்ரீன் நம்ம போட போகும்போது கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்ப்ரிங்கு கொடுத்து போட போகும்போது. இல்லை வேணாம் ஸ்ப்ரிங் போடலை, நான் சும்மா வந்துட்டு 2 பக்கெட்டு மட்டும்தான் மாட்டி விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் 2 பக்கம் மட்டும் போட்டாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப நம்ம பணத்தை வந்துட்டு மிச்சம் பண்ணலாம். இன்னும் வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இன்னும் அதிகமாக நம்ம வேறு மாடலில் நல்லா அழகாக நம்ம செஞ்சு நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம். காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதே கிடையாது. இதனால் நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம். அதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு போட்டதில் வந்துட்டு பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி தைச்சிங்கனாலும் பரவாயில்ல, உங்களோட விருப்பப்படியே நீங்கள் வந்து தையல் தையுங்க. வீடியோ பார்த்தா அதே மாதிரி தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி 2 பக்கமும் நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு வளையல் மட்டும் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் மாட்டி விட்டதும் நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி என்னோடய விண்டோ எல்லா இடத்துக்குமே நான் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.